பவி, இப்ப நம்ம ரெண்டு பேரும் என்ன செய்யறது? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. அந்த ரோஹிணி சொன்னதை செஞ்சுட்டானா? இது எல்லாத்தையும் நாம தான் செஞ்சோன்னு அவளுக்கு தெரிஞ்சுட்டா, அதுக்கப்புறம் நம்ம அவ்வளவுதான். ஐயோ, உன் பேச்ச கேட்டு நானும் தப்பு பண்ணிட்டேன். கடவுளே, ப்ளீஸ் எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. இனிமே நாங்க இந்த மாதிரி எந்த தப்பும் செய்ய மாட்டோம். இந்த தடவை மட்டும் எங்களை மன்னிச்சிடுங்க. நாம என்னக்கா தப்பு பண்ணோம்? உங்களுக்கே ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். இன்னைக்கு நடந்ததுல நம்ம தப்பு எதுவுமே இல்ல. உப்புக்கு பதிலா நம்ம சக்கரை போட்டிருந்தோம்னு சொன்னோம். அது ஒரு பெரிய தப்ப நானும் ஏத்திருந்திருப்பேன். ஆனா ரோகிணி, ரசகுல்லாக்கு பதிலா முட்டையா? அக்கா, வீட்டுக்குள்ள முட்டை வந்திருக்கணும். வெளியில இருந்து யாரும் முட்டையை கொண்டு வந்து ரசகுல்லாக்கு பதிலா முட்டையை வச்சிருக்காங்க. இந்த வேலையை செஞ்சது யாருன்னு எனக்கு தெரியணும். இதை நான் கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன்க்கா. ரோகிணியால கண்டுபிடிக்கவே முடியாது. அவளால எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது. ரசகுல்லாக்கு பதிலா முட்டையை வச்சது நாம தானே தெரியாது. ஆனா பவி, நம்ம தானே அவ உண்மையை கண்டுபிடிச்சிட்டானா? கடவுளே, பெரியத்தைக்கு நாம தான் முட்டையை வச்சோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நாம அவ்வளவுதான். நம்மள இந்த வீட்டை விட்டு அவங்க துரத்தி விட்டுடுவாங்க. அது மட்டும் இல்லாம என் புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன சும்மாவே விட மாட்டாரு. அக்கா, நீங்க ஏன் இப்ப தேவையில்லாம இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. ஏன்னா நாம தான் செஞ்சோன்றதுக்கு ஆதாரமே இல்லல்ல. கண்டிப்பா தப்பு செஞ்சவங்க தடயத்தை விட்டுருப்பாங்க. யாரோ செஞ்ச தப்புக்காக என்னால பழிய ஏத்துக்க முடியாதுக்கா. அந்த கடவுள் இந்த விஷயத்துல நமக்கு துணையா இருப்பாரு. நம்ம தப்பு பண்ணலன்னு அவருக்கு நல்லா தெரியும். நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்கக்கா. அந்த கடவுள் நிச்சயமா இந்த விஷயத்துல நமக்கு உதவி செய்வாரு. ரோகிணி, நில்ல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இன்னைக்கு உங்க திதி நடக்கும்போது இந்த வீட்டுல என்னென்னமோ நடந்துடுச்சு. அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே அக்கா, தயவு செஞ்சு நீங்க அழாதீங்கக்கா. இந்த விஷயத்துல உங்க தப்பு எதுவுமே இல்லக்கா. தப்பு பண்ணினவங்க சீமாவும் ரோகிணியும் தான். நீ சொல்றது உண்மைதான்னு எனக்கும் தெரியும். இன்னைக்கு சீமாவும் ரோகிணியும் செஞ்சது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. அவங்க ரெண்டு பேரும் எந்த தப்பும் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சுதானே பொறுப்பு அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஒப்படைச்சிங்க. ஆனா ஒரு விஷயத்த நம்ம ரெண்டு பேருமே மறந்துட்டோம். அவங்க உங்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு நீங்க எப்படிக்கா நினைச்சீங்க? உண்மையை சொல்ல போனா இப்ப கூட என்னால நம்பவே முடியலைங்க. சீமாவும் ரோகிணி எப்படி இவ்வளவு பெரிய தப்பு பண்ணாங்க? அவங்க ரெண்டு பேரும் எப்பவும் ரொம்ப பொறுப்போட நடந்துப்பாங்க. எப்படி அவங்க இவ்வளவு கவனக்குறைவா இருந்தாங்க? நீ சொல்றது சரிதான். அதுவும் இல்லாம நாளைக்கு 12 மணிக்குள்ள இந்த தவறு செஞ்சது யாருன்னு ரோகிணி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்கால. அது வரைக்கும் பொறுமையா இருப்போம். சுஜாதா, ஒருவேளை இந்த தவறு செஞ்சது சீமாவும் ரோகிணியும் தான் எல்லாரும் நினைக்கிறது உண்மையா இருந்தா அம்மா கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரையும் மன்னிக்கவே மாட்டாங்க. அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. கடவுள் தான் காப்பாத்தணும்.
கண்டுபிடிச்சே ஆகணும். இப்போ எனக்கு இப்ப ஏதாவது ஆதாரம் கிடைச்சா நல்லா இருக்கும். பாத்தீங்களா காவல, பெரிய டிடெக்டிவ்னு மனசுல நினைப்பு தடயங்களை தேடிட்டு இருக்கா. பாவம் அவ, அவளுக்கு எதுவுமே கிடைக்காது. நல்லா தேடட்டும் பவி. நம்மளையே அவளுங்க கேவலப்படுத்தினாலுங்கல்ல, இப்ப அவளுங்க அனுபவிக்கட்டும். நாம யாருன்னு அவளுங்களுக்கு தெரியும். இதுலயும் எனக்கு எதுவுமே கிடைக்கல. ரோகிணி, நீ இங்க என்ன தேடிட்டு இருக்க? நாங்க வேணா உனக்கு உதவி பண்ணட்டுமா? இல்ல பரவாயில்லக்கா, தேங்க்யூ. ரோகிணி, எப்படி நீங்க ரெண்டு பேரும் இவ்ளோ பெரிய தப்பு பண்ணீங்க? நீங்க தப்பு செஞ்சிருக்கீங்க தான், அட்லீஸ்ட் தப்பு செஞ்சதுக்கு மன்னிப்பாவது கேட்டிருக்கலாம்ல. எதுக்கு நீ தேவையில்லாம பெரியத்த கிட்ட சேலஞ்ச் எல்லாம் பண்ணிருக்க? இங்க பாருங்க பவிக்கா, நான் இப்பவும் அதே தான் சொல்றேன். இன்னைக்கு நடந்ததுக்கு நானும் அக்காவும் காரணம் கிடையாது. இந்த வேலையை யார் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அதை பண்ணவங்களை நான் சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவேன்.